தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் யாவருக்கும் அமிழ்த தமிழுடன் வணக்கம். மகாகவி பாரதியாரின் குயில் பாட்டு 4ஆம் பகுதி. குயில் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையினை பாரதியாரிடம் கூறத் தொடங்குகிறது. புதிய மலைக்கு பக்கத்தில் ஒரு சோலையில் ஒரு நாள் இந்த குயில் ஒரு கிளையில் அப்படியே தனிமையில் உட்கார்ந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கமாக ஒரு முனிவர் வராரு. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட போய், முனிவரே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் குயில் தான், ஆனால் மற்ற சாதி குயில் மாதிரி நான் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லார் பாஷையுமே எனக்கு தெரியுது, பேச முடியுது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குது. அவர் இதை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நீ கலங்காத, பூர்வ ஜென்மத்தில் நீ யார் அப்படிங்கிறத உனக்கு நான் சொல்கிறேன், அப்புறம் உனக்கு இந்த கலக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் குயிலினுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்ல தொடங்குகிறார். சேர வளநாடு, அதில் ஒரு மலைப்பகுதியில் வீரமுருகன் அப்படிங்கிற ஒரு வேடர் தலைவன், அவனுடைய மகள் சின்ன குயிலி. அந்த சின்ன குயிலி ரொம்ப அழகாக இருக்கிறான். அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகள், அந்த இனங்களில் வந்து இவளை மாதிரி ஒரு அழகான பெண்ணே கிடையாது. இவளுடைய முறை மாமன் மாடன் இவன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறான். அவன் அடிக்கடி என்ன பண்ணுறான், மலைத்தேன், கொம்புத்தேன் இதெல்லாம் கொண்டு வந்து இவள்கிட்ட கொடுத்து ஆசை வார்த்தைகள் நிறைய பேசுகிறான். ஆனால் இவளுக்கு அவன் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு வேடர் தலைவன், அவன் பேர் மொட்டை புலியன். அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், நெட்டை குரங்கன் அப்படிங்கிறவன். அந்த நெட்டை குரங்கனுக்கு அந்த வேடர் தலைவன் வந்து வீரமுருகன் இவங்க சின்ன குயிலியோட அப்பாட்ட பேசி சின்ன குயிலியை பெண் கேட்டு வந்து அவர் நிச்சயம் பண்ணுறாரு. 12 நாளில் கல்யாணம் அப்படின்னு உறுதி செய்கிறாங்க. இதையெல்லாம் இவன் கேள்விப்படுறான், யார் மாடன். அவன் நேரடியாக அவகிட்ட வந்து, என்ன குயிலி, நான் உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன், உங்கள் அப்பா இப்படி வேற ஒருத்தன் நெட்டை குரங்கன் அப்படிங்கிறவனுக்கு உன்னை பேசி முடிச்சிட்டாரு, 12 நாளில் கல்யாணம்னு வேறு கேள்விப்பட்டேன், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போது இவன் சொல்கிறான், இல்லை இது எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு விருப்பமும் கிடையாது, அவங்களா பேசி முடிச்சிட்டாங்க, நீ இங்கே கலங்காதீங்க, நான் போயிட்டு ஒரு மாதம்தான், நான் எப்படியாவது ஏதாவது ஒரு மர்மம் பண்ணிவிட்டு வந்துடுவேன், அந்த தாலியோடு நான் வந்துடுவேன், அடுத்து 8 மாதத்தில் அதே தாலியை உங்கள் கையில் கொடுத்து நான் என் கழுத்தில் கட்டிக்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மாடன்ட்ட ஆறுதல் சொல்லி அனுப்புகிறான். அவனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் உண்மையில் வந்து சின்ன குயிலுக்கு மாடன் மேலேயும் நெட்டை குரங்கன் மேலேயும் எந்த விருப்பமும் கிடையாது. இவன் ஒரு நாள் தோழிகளோடு அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு இளைஞன் வருகிறான். அவன் வஞ்சி நாட்டை சேர்ந்த இளவரசன். அவனை பார்த்த உடனே முதல் முறையாக இவளுக்கு அவன் மீது காதல் வருகிறது. அவனுக்கும் இவளை மிகவும் பிடித்து விடுகிறது. அவன் என்ன பண்ணுறான், இவள்கிட்ட வந்து ஆசை வார்த்தைகள் பேசுகிறான். அப்போ இவன் சொல்கிறான், இல்லை இது நடக்காது, நீங்கள் என்னை எப்படி கல்யாணம் பண்ண முடியும், ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண வேடர் குல தலைவனின் மகள், நீங்கள் ஒரு வஞ்சி நாட்டு இளவரசன், அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை நீயே எனக்கு மனையாட்டி, நீயே அரசாணி, நீயே துணை எனக்கு, நீயே குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, நின்னையன்றி வேறு பெண்ணை நினைப்பேனோ வீணில் அப்படின்னு சொல்கிறான். இந்த வரிகளை படிக்கும் பொழுது எனக்கு இது இந்த 2 பழைய சினிமா பாடல்களை எனக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது, நீயேதான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி அப்படின்னு சொல்லி வரும். இன்னொரு பாட்டு ஒரு நம்ம சிவாஜி ஐயா படத்தில், நின்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படின்னு வரும். இந்த 2 பாடல்களுமே இந்த பாரதியாரினுடைய இந்த குயில் பாட்டு, இந்த கவிதையில் இந்த இடத்திலிருந்து தான் தோன்றியிருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. இப்படி அவன் சொன்ன உடனே அவனுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை அடுத்த காணொளியில் நாம் காணலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்துருங்கள். அமிழ்த தமிழுடன்.